இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து கிளாஸ் பி ஐபி அட்ரஸ். ஸோ கிளாஸ் பி ஐபி அட்ரஸ் வந்து அதோட ரேஞ்ச் வந்து 128லேருந்து 191 வரைக்கும் இருக்கும். ஸோ 128லேருந்து 191னா நமக்கு வந்து இப்போ 4 ஆக்டெட்ஸ் இருக்குது. ஓகேவா? இது ஃபஸ்ட் ஆக்டெட், இதே மாதிரி இது செகண்ட் ஆக்டெட், இது தேர்ட் ஆக்டெட், அப்புறம் இது ஃபோர்த் ஆக்டெட். சரியா? ஸோ 4 ஆக்டெட்ஸ் இருக்குது. எப்பயுமே வந்து கிளாஸ் பி ஐபி அட்ரஸில் ஃபஸ்ட்டு 2 பிட்டு ஃபிக்ஸட், ஃபஸ்ட்டு ஆக்டெட்டில் ஃபஸ்ட்டு 2 பிட் ஃபிக்ஸட். ஸோ 10 வந்து ஃபிக்ஸட். ஸோ ரிமைனிங் இங்கே 128லேருந்து 191 எப்படி வந்தது? ஸோ ரிமைனிங் பிட்ஸ் இந்த 6 பிட்ஸ் எடுத்துக்கோங்களேன் ஃபஸ்ட் ஆக்டெட்டில். ஸோ இதில் நான் என்னென்ன போடலாம்? 6 zeros போடலாமா? இந்த 10 சேர்த்து அஸ்யூமிங் தட் 10 இஸ் ஃபிக்ஸட். அப்போ இது என்ன ஆகும்? 128 ஆகுமா? ஸோ அப்படி போகும்போது அதுக்கப்புறம் என்ன வரும்? 0 0 0 0 0 0 1 அது மாதிரி போயிட்டு நமக்கு கடைசியாக எனக்கு என்ன வரும்? 1 0 1 1 1 4 5 6. ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ நமக்கு வந்து கடைசியில் வரும்போது தட் இஸ் நத்திங் பட் 191. ஸோ எப்பயுமே எனக்கு வந்து டெசிமல் நோட்டேஷனில் 128லேருந்து 191 இருந்தாலோ இல்லை எனக்கு பைனரி ரெப்ரசன்டேஷனில் ஃபஸ்ட்டு 2 பிட் 10 இருந்தாலும் அது வந்து என்ன அட்ரஸ்? எனக்கு கிளாஸ் பி ஐபி அட்ரஸ். சரியா? இப்போது கிளாஸ் பி ஐபி அட்ரஸில் ஃபஸ்ட்டு 2 ஆக்டெட் வில் ரெப்ரசன்ட் நெட்வொர்க் ஐடி, லாஸ்ட் 2 ஆக்டெட் வில் ரெப்ரசன்ட் ஹோஸ்ட் ஐடி. சரியா? ஃபஸ்ட்டு 2 ஆக்டெட்ஸ் நெட்வொர்க் ஐடி, லாஸ்ட் 2 ஆக்டெட்ஸ் ஹோஸ்ட் ஐடி. ஸோ இப்போ நெட்வொர்க் ஐடியில் எனக்கு நம்பர் ஆஃப் நெட்வொர்க் ஐடிஸ் பாசிபிள் எவ்வளோ அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கே ஃபஸ்ட்டு 2 பிட்டு ஃபிக்ஸடு, அதை விட்டுறணும். ஸோ ரிமைனிங் எனக்கு ஃபஸ்ட் ஆக்டெட்டில் எவ்வளோ இருக்குது? 6 பிட்ஸ் இருக்குது. செகண்ட் ஆக்டெட்டில் எவ்வளோ இருக்குது? 8 இருக்குது. ஸோ 8 6 + 8 14. ஸோ 2 power 14 நெட்வொர்க் ஐடிஸ் பாசிபிள். அதே மாதிரி ஹோஸ்ட் ஐடிஸ். இப்போ இதில் ஹோஸ்ட் ஐடிஸ் எப்படி பார்க்கணும்? லாஸ்ட் 2 ஆக்டெட் வந்து ஹோஸ்ட் ஐடியை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொன்னேன். ஸோ நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் ஐடிஸ் பாசிபிள் வந்து எவ்வளோ? 1 2 தேர்ட் ஆக்டெட் அண்ட் ஃபோர்த் ஆக்டெட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ 16 பிட்ஸ். ஸோ 2 power 16. ரைட்டா? ஸோ இப்போ நமக்கு 2 power 16. ஆனால் இந்த 2 power 16ல் நான் 2 இதை மைனஸ் பண்ணுவேன், ஐபி அட்ரஸை மைனஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரு இந்த கிளாஸ் பி ஐபி அட்ரஸை எப்பயுமே வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு அட்ரஸ் வந்து இந்த என்டையர் நெட்வொர்க்கை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த நெட்வொர்க்கில் எனக்கு சப்போஸ் ஒரு 14 ஹோஸ்ட் இருக்குன்னா, அந்த 14 ஹோஸ்ட்டுக்கும் மெசேஜ் ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த கரஸ்பாண்டிங் இதிலேருந்து ப்ராட்காஸ்ட் அட்ரஸையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த 2 அட்ரஸையும் நம்ம நெட்வொர்க் அட்ரஸையும் ப்ராட்காஸ்ட் அட்ரஸையும் நம்ம ஹோஸ்ட் அட்ரஸாக யூஸ் பண்ண முடியாது. அதனால எனக்கு வந்து நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் ஐடிஸ் வந்து 2 power 16 -2. சரியா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போது நமக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்குது ஃபஸ்ட் ஆக்டெட்டில்? இப்போது நான் நெட்வொர்க் ஐடியை மட்டும் அதை மட்டும் வச்சு பேச போகிறேன். ஸோ நெட்வொர்க் ஐடி 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. ஸோ இப்போ நெட்வொர்க் ஐடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பிட் நான் என்ன சொன்னேன்? ஃபிக்ஸடுன்னு சொன்னேன். ஸோ இதில் ஃபிக்ஸடுங்கும் போது ஸோ எனக்கு இங்கே கண்டிப்பாக இங்கே 128 வந்துடும். 128 டாட் இப்போது 128 இப்போ இங்கே என்ன பாசிபிள்? இது நெட்வொர்க் ஐடி தான், செகண்ட் ஆக்டெட் தான். ஸோ இங்கே என்ன பாசிபிள்? 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 zeros அப்படியே போய்கிட்டு இருக்கோம். 0 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 1. அதே மாதிரி நமக்கு போய்கிட்டே ஃபைனலாக என்ன வரும்? 1 1 1 1 1 8 ones வரும். ஸோ எனக்கு இப்போ
இது பாசிபிள் அட்ரஸ் 0 to 255 இருக்குமா, 111னா இட் இஸ் 255. ஸோ 256 அட்ரஸ் இருக்குமா. ஸோ எனக்கு இப்போது கிளாஸ் பியோட ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் வந்து எனக்கு வந்து 128லேருந்து 191. ஸோ 64. ஸோ 64 இன்ட்டு 256 தான் எனக்கு வந்து 2 power 14 கொடுக்கும். ஸோ 64 வந்து நான் எப்படி எழுதலாம், 2 power 6 ப்ளஸ் 2 power 8 தட் இஸ் நத்திங் பட் 2 power 14. அதனால தான் எனக்கு வந்து 2 power 14 நெட்வொர்க் ஐடிஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே பார்க்கலாம், இங்கே டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு பாயிண்ட்டு, கிளாஸ் பியோட டிஃபால்ட் மாஸ்க் வந்து 255.255.0.0. ஸோ இந்த டிஃபால்ட் மாஸ்க் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு கிளாஸ் பி ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ அது எந்த நெட்வொர்க், அந்த ஐபி அட்ரஸ்க்கு எந்த நெட்வொர்க்கு பிலாங் பண்ணுதுன்னு கேட்டால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம டிஃபால்ட் மாஸ்க் யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிப்போம். சரியா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹோஸ்ட் எந்த ஐபி அட்ரஸ், இந்த ஹோஸ்ட் வந்து எந்த நெட்வொர்க்குக்கு பிலாங் பண்ணுது, ஐபி அட்ரஸில் எந்த நெட்வொர்க் கீழே வருது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு இது எனக்கு கிளாஸ் பின்னு தெரிஞ்சிடும். ஏன்னா இது ஃபஸ்ட் ஆக்டெட் வந்து 130. செகண்ட் ஸோ அப்போது அது எந்த நெட்வொர்க்கில் வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து என்ன பண்ணணும், அதாவது டிஃபால்ட் மாஸ்க் யூஸ் பண்ணணும், டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் யூஸ் பண்ணணும். ஸோ டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் வந்து 255.255.0.0. ஸோ 255.255.0.0. ஸோ அதையும் இதையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து எந்த இது அட்ரஸ்ன்னு சொல்லி வந்துடும். ஸோ 255 இப்போ அண்ட் ஆப்ரேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்போ அண்ட் ஆப்ரேஷன் வந்து 1 வரும், ரெண்டுமே 1ஆக இருந்தால் தான் நமக்கு அவுட்புட் வந்து 1 வரும், இல்லைனா நமக்கு 0 வரும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அண்ட் பண்ணால் எனக்கு வந்து 130.2.0.0 which means that எனக்கு வந்து ஐபி அட்ரஸ் வந்து network address வந்து it belongs to the IP address 130.2.3.4 belongs to the network address 130.2.0.0. சரியா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் பி ஐபி அட்ரஸ்னால் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம கிளாஸ் சி ஐபி அட்ரஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.